தளபதி விஜயின் தாவேகாவில் இணைகிறாரா த்ரிஷா? என்னங்க புதுசா சொல்றீங்க? தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவதெல்லாம் புதிதான விஷயம் இல்லை என்றாலும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் அதன் பின்னர் சினிமாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகப் போவதாகவும் அறிவித்ததுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. உலகநாயகன் கமலஹாசன் கூட மக்கள் நீதி மையத்தை தொடங்கி தேர்தலை சந்தித்த பின்னரும் கூட தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார். ஆனால் விஜய் தற்போது ஒப்புக்கொண்டுள்ள படங்களை மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு அதன் பின்னர் முழுநேர அரசியலில் களமிறங்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்தார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி விஜய் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். திரைத்துறையினர், அரசியல் கட்சி தலைவர்கள், அவரது கட்சி நிர்வாகிகள் என பலர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் எனவும், தமிழக வெற்றி கழகத்தினர் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். விஜயின் பிறந்த நாளுக்கு அடுத்த நாளான 23ஆம் தேதியில் நடிகை த்ரிஷா விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து அவருடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். இந்த புகைப்படம் இதுவரை இணையத்தில் வெளியாகாத புகைப்படம் என்பதால் அந்த புகைப்படத்தை வைத்து பல்வேறு கிசுகிசுக்கள் பேசப்பட்டது. குறிப்பாக கில்லி, வில்லு படங்களில் நடித்த போது விஜய் த்ரிஷாவை வைத்து கிசுகிசுக்கள் பேசப்பட்டதைப் போலவே இப்போதும் பேசப்பட்டது. ஆனால் பிரபல சினிமா செய்தியாளர் பைல்வான் ரங்கநாதன் பேசப்படும் கிசுகிசுகள் அனைத்தும் பொய், விஜய் உண்மையிலேயே நல்ல மனிதர் என சான்றிதழ் கொடுத்தார். இப்படியான நிலையில் த்ரிஷாவின் போஸ்டுக்கான காரணம் குறித்து இணையத்தில் பல்வேறு தகவல்கள் உலா வருகின்றன. அதில் விஜய் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்லி இருந்தால் கூட்டத்தோடு ஒருவராக த்ரிஷா குறித்த செய்தியும் சென்றிருக்கும். ஆனால் அடுத்த நாள் வாழ்த்து கூறியதால் தான் த்ரிஷா குறித்து அனைத்து ஊடகங்களும் பேசியது. இதற்காகத்தான் த்ரிஷா இவ்வாறு செய்தார் என கூறப்படுகின்றது. மேலும் புகைப்படம் குறித்த தகவல்கள் ஓரளவுக்கு உண்மை என்றாலும் த்ரிஷா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் சினிமா வட்டாரத்தில் இப்போது இதுதான் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. த்ரிஷாவும் தனது எக்ஸ் பக்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் விருது பெறும்போது எடுத்த புகைப்படத்தை கவர் பிக்சராக வைத்துள்ளார். மேலும் விஜயின் அலுவலகம் உள்ள அபார்ட்மெண்ட்டிலேயே தனக்கும் ஒரு வீடு வாங்கியுள்ளார். இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் த்ரிஷா விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்படுகின்றது. மேலும் அதிமுகவில் எப்படி ஜெயலலிதா செயல்பட்டு எம்ஜிஆர் இருக்கும் போதே கொள்கை பரப்பு செயலாளராக மாறினாரோ அதேபோல் த்ரிஷாவும் கொள்கை பரப்பு செயலாளராக வரும் காலங்களில் மாற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் த்ரிஷா தமிழ்நாட்டினை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் என்பதால் அது விஜயின் அரசியல் பயணத்தில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை எனவும் கூறப்படுகிறது.